இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புதிய பாடத்திட்டங்களில் தாமதம் வேண்டாம், தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கு விரைவான மாற்றம் அவசியம் அன்வார். புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்த கல்வி நிறுவனங்கள் 2 வருடங்கள் வரை காத்திருக்க கூடாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார். தாமதம் ஏற்பட்டால் தகவல் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு, மின்சார வாகனங்கள் போன்ற வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் மலேசியா பின்தங்கிவிடும் என்றார் அவர். தொழில் கல்வி, தொழில் பயிற்சியான ட்வெட் விரைவாக மாற்றம் அடைய வேண்டும். அப்போதுதான் மலேசியா தன் சொந்த நிபுணர்களை உருவாக்கி வெளிநாட்டு தொழிலாளர்களின் மீது சார்ந்திருப்பதை குறைக்க முடியும் என பிரதமர் சொன்னார். ஜொஹூர் பெங்ராங்கில் மத்திய அரசாங்கத்தின் 100 மில்லியன் ரிங்கெட் செலவில் 2030க்குள் திறக்கப்படும் தொழிற்பயிற்சி கல்லூரியின் நிர்மாணிப்பு திட்டத்தை தொடக்கி வைத்த போது அன்வார் அவ்வாறு சொன்னார். 360 மாணவர்களுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு திறன்கள், வெல்டிங், ஹைபிரிண்ட் மற்றும் மின்சார வாகன அமைப்புகள், இணைய பாதுகாப்பு ஆகியவற்றில் அக்கல்லூரி பயிற்சி அளிக்கும். பேராக்கில் மடானி ராக்யாட் 2026 நிகழ்ச்சிக்கு 3 லட்சம் மக்கள் வருகை. பேராக்கில் நடைபெற்ற புரோகிராம் மடானி ராக்யாட் 2026 நிகழ்வு மிகப்பெரிய சாதனையை பதிவு செய்துள்ளது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மொத்தம் 3,03,222 பேர் வருகை தந்தனர். இது 2024ஆம் ஆண்டு இந்நிகழ்வு தொடங்கியதிலிருந்து இதுவரை பதிவான அதிகமான வருகையாகும் என வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் காங்கோர் மிங் தெரிவித்தார். இச்சாதனை மக்கள் ஆதரவு அதிகரித்திருப்பதையும் அரசாங்க சேவைகளை மக்களிடம் கொண்டு செல்லும் முயற்சி வெற்றி பெற்றிருப்பதையும் காட்டுவதாக அவர் சொன்னார். நீடித்த நகரங்கள், தரமான வீடுகள், ஒற்றுமையான சமூகங்கள் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கண்காட்சிகள் மற்றும் பொதுமக்களுக்கு உதவும் சேவைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சி அரசு, துறைகள் மற்றும் மக்களுக்கிடையேயான ஒற்றுமையை வலுப்படுத்துவதுடன் நிலையான வளர்ச்சியையும் முன்னேற்றுவதற்கான ஒரு முக்கிய தளமாக அமைந்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். குடும்ப உறுப்பினர்களின் மைகார்டு பயன்படு எரிபொருள் வாத்தி மானிய வாங்குவது சட்டவிரோதம். ஜேபிஎன் எச்சரிக்கை. குடும்ப உறுப்பினர்களின் மைகார்டு பயன்படுத்தி மானிய விலையிலான எரிபொருள் வாங்குவது சட்டவிரோதமாகும் என தேசிய பதிவிலாக்காவான ஜேபிஎன் எச்சரித்துள்ளது. மைகார்டு என்பது தனிப்பட்ட அடையாள அட்டை. குடும்ப உறுப்பினர்களாகவே இருந்தாலும் கூட அதை மற்றவர்களுக்கு கொடுத்து பயன்படுத்த அனுமதிப்பது சட்டத்திற்கு எதிரானதாகும். எனவே மற்றவர்களின் மைகார்டு அட்டைகளை பயன்படுத்தி எண்ணெய் நிரப்புவதை தடுப்பதன் மூலம் அரசாங்கம் வழங்கும் எரிபொருள் மானிய திட்டங்களில் தவறான பயன்பாட்டை தடுக்க முடியும் என ஜேபிஎன் கூறியது. குறிப்பாக ரூன் 95 மானியம் உண்மையிலேயே தகுதி பெற்றவர்களுக்கே சென்றடைய வேண்டும். இப்படியான தவறான பயன்பாட்டில் ஈடுபட்டால் அபராதம் அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களுடைய மைகார்டு அட்டைகளை மற்றவர்களுக்கு வழங்காமல் சட்டத்தை பின்பற்றி நடக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு ஈரான் நரகத்தை காணும் நாள் குறித்தார் ட்ரம்ப். உலகின் முக்கியமான எண்ணெய் கப்பல் பாதையான ஹார்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் கிழக்கு நேரப்படி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு ஈரான் நரகத்தை காணும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாள் குறித்துள்ளார். மலேசிய நேரப்படி பார்த்தால் இது புதன்கிழமை காலை 8 மணி ஆகும். அன்றைய நாளில் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொது கட்டமைப்பு வசதிகள் தகர்க்கப்படும். இதுபோன்ற பேரழிவை ஈரான் பார்த்திருக்காது என தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை உடனே திறந்து விடுங்கள், இல்லையே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஈரானை மிரட்டி அநாகரிகமான சொற்களை கொண்டு சமூக ஊடகத்தில் எச்சரித்த சில மணி நேரங்களில் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை தாக்குதலை அறிவித்துள்ளார். முந்தைய பதிவில் ட்ரம்ப் பயன்படுத்திய வார்த்தைகள் சர்ச்சையாகி இது ஓர் அதிபருக்கு அழகல்ல என கண்டனங்கள் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஈரான் அமெரிக்காவுடன் எந்த சமரசத்துக்கும் தயாராக இல்லாமல் தன்னுடைய நிலைப்பாட்டை தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறது. போர் 6வது வாரத்தை எட்டியிருந்தாலும் தெஹ்ரானில் மக்கள் எந்த சலனமும் இல்லாமல் வார இறுதியை அனுசரித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நர்சரி நடத்துனர்கள் வெளியேற்ற உத்தரவா? ஸ்லாங்கூர் அரசு மறுப்பு.
சாலை மேம்பாட்டு பணிகளுக்காக தங்களை வெளியேற்றுவது குறித்து தகவல் தெரிவிக்கப்படவில்லை என சுங்கைபுலோவில் உள்ள நர்சரி எனப்படும் தாவர புதிய தோட்ட நடத்துனர்கள் குழு ஒன்று முன்வைத்த குற்றச்சாட்டுகளை ஸ்லாங்கூர் அரசு மறுத்துள்ளது. பல ஆண்டுகளாக பலமுறை அறிவிப்புகள் வழங்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ இஷாம் ஹாசிம் தெரிவித்தார். மாநில அரசுக்கும் நர்சரி நடத்துனர்களுக்கும் இடையே போதிய ஈடுபாடு இல்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மை அல்ல என்பதோடு மீண்டும் மீண்டும் அறிவிப்புகள் வழங்கப்பட்டதற்கான ஆதாரம் மாநில அரசிடம் உள்ளது என்று அவர் கூறினார். 66 நர்சரி நடத்துனர்கள் ஏப்ரல் 15ஆம் தேதி வரையிலான வெளியேற்ற காலக்கெடுவை நீட்டிக்கவும், நியாயமான இழப்பீடு வழங்கவும், புதிய இடம் ஒதுக்கீடு செய்யவும் கோருகின்றனர். 2022ஆம் ஆண்டில் ஸ்லாங்கூர் விவசாய மேம்பாட்டுக் கழகமான PKPS பந்திங்கில் உள்ள புகிட் சங்காக்கில் ஒரு இடத்திற்கு அவர்களை இடமாற்றம் செய்ய முன்வந்தது. அங்கு உள்கட்டமைப்பு பணிகள் நிறைவடையும் வரை அவர்கள் குலுக்கல் முறையில் இடங்களை பெற்று ஒவ்வொரு இடத்திற்கும் 600 ரிங்கிட் வைப்பு தொகையாக செலுத்தினர். செராஸ் கேளிக்கை மையம் சேதப்படுத்துதல், போலீஸ் விசாரணை. செராஸில் உள்ள ஒரு கேளிக்கை மையம் கும்பல் ஒன்றால் நேற்று சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு லாரியை கொண்டு வந்து அம்மையத்தின் வேலியை மோத செய்த அக்கும்பல் பின்னர் உள்ளே புகுந்து ஏராளமான பொருட்களை அடித்து உடைத்து சேதப்படுத்தியது. இது குறித்து நேற்றிரவு புகார் கிடைத்த நிலையில் இதுவரை கைது எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றாலும் சம்பந்தப்பட்டவர்களை அடையாளம் காண போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபாடில் மாஷோஸ் கூறினார். இச்சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் போலீஸை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மலாக்காவில் நீர் பங்கீட மாநில அரசு மறுப்பு. மலாக்காவில் தண்ணீர் பங்கீட்டு முறை அமல்படுத்தப்படுவதாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்களை மாநில அரசாங்கம் மறுத்துள்ளது. தொடரும் வெப்பநிலை மற்றும் வறட்சியால் நீர்மட்டம் சற்று பாதிக்கப்பட்டிருந்தாலும் மாநிலத்தில் நீர் விநியோகம் இன்னமும் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக மலாக்கா அரசாங்க செயலாளர் அசர் அஷாத் தெரிவித்தார். இருந்தாலும் நீர் கையிருப்பு தொடர்ந்து போதுமான அளவில் இருப்பதை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதில் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் செயல்பாடுகளை மேம்படுத்துதல், ஏரிகள் மற்றும் குளங்களை பயன்படுத்துதல் மற்றும் மூல நீர் வளங்களை தொடர்ந்து கண்காணிப்பது ஆகியவை அடங்கும் என்றார் அவர். கசிவு கட்டுப்பாடு மற்றும் விநியோக அமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நீர் இழப்புகளை குறைக்க முயற்சிகளும் மேலும் தீவிரப்படுத்தி வருவதாக அசார் சொன்னார். 60 அடி உயரத்திலிருந்து ராட்டினம் விழுந்தது, பெண்கள் குழந்தைகள் உட்பட 30 பேர் காயம். உத்தரப்பிரதேசத்தில் குஷிநகர் வட்டாரத்தில் ஆலய நிகழ்ச்சி ஒன்றில் 80 பேர் ஏறியிருந்த ராட்டினம் 60 அடி உயரத்திலிருந்து விழுந்ததில் அதிலிருந்த பெண்கள் குழந்தைகள் உட்பட 30 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 10 பேர் கடுமையான காயமடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. அளவுக்கு அதிகமானவர்களை ஏற்றியிருந்த அந்த ராட்டினம் 2வது சுற்றின் போது அது முறியும் சத்தத்தை கேட்டதை கவிழ்ந்தது. அந்த ராட்டினத்தின் அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அது அடித்தளத்திலிருந்து முற்றாக கவிழ்ந்தது என கூறப்பட்டது. சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த போலீஸ்காரர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் நடவடிக்கைக்கு உதவினர். அந்த ராட்டினத்தில் இருந்தவர்கள் எச்சரித்த போதிலும் அதன் ஏற்பாட்டாளர்கள் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அதிகமானோரை ஏற்றியதால் அந்த ராட்டினம் விழுந்ததாக கூறப்பட்டது. அதிகமான இரும்புகளை கொண்டு ராட்டினம் அமைக்கப்பட்டிருந்ததால் அதில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டது. சுமார் 1 மணி நேரம் இரும்பு துண்டுகளை வெட்டிய பின்னர் அதில் சிக்கிக் கொண்டவர்கள் மீட்கப்பட்டனர். கெடாவில் கயாக் படகு விபத்தில் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவர்கள் பலி. SOP மீறல் இருந்ததா என கல்வி அமைச்சு விசாரணை. கெடா மரணத்தில் முடிந்த கயாக் படகு விபத்தை தொடர்ந்து SOP பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதா என்பதை கல்வி அமைச்சு விசாரித்து வருகிறது. பெர்லிஸ் ஆசிரியர் பயிற்சி கழகத்தை சேர்ந்த 2 பயிற்சி ஆசிரியர்கள் குவாலமுடாவில் உள்ள பந்தாய் மேடேகாவ் கடலில் நடைபெற்ற வெளிப்புற நடவடிக்கையின் போது கயாக் படகு கவிழ்ந்து உயிரிழந்தனர். தொடக்கக்கட்ட தகவலின்படி கடலில் ஏற்பட்ட பலத்த அலைகள் மற்றும் நீரோட்டம் இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. உயிர்காக்கும் ஜாக்கெட்டுகள் அணிந்திருந்த போதிலும் இருவரும் பின்னர் மீன்பிடி வலையில் சிக்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர். இந்நிலையில் அனைத்து SOPக்களும் முறையாக பின்பற்றப்பட்டதா என்பதை அமைச்சு ஆய்வு செய்து வருவதாக அமைச்சர் ஃபட்லினா சிட்டே கூறினார். அதே சமயம் மரண விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய மலேசிய கடல் துறையும் கேட்டுக்கொள்ளப்படும் என்றார் அவர்.
இதற்கிடையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவு மற்றும் ஆலோசனை சேவைகள் வழங்கப்படும் என பட்லினா உறுதியளித்தார். இதேபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க அனைத்து கல்வி நிறுவனங்களும் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் நினைவூட்டினார். மது போதையில் ஓட்டுநர் ஓட்டி சென்று வேன் கவிழ்ந்தது, போலீஸ் விசாரணை. ஜார்சின் சிம்பாங் கெராயாங்கில் இன்று அதிகாலை நிகழ்ந்ததாக நம்பப்படும் வேன் சம்பந்தப்பட்ட விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் வாகனத்தின் ஓட்டுநர் என நம்பப்படும் ஒருவர் தள்ளாடுவதை காட்டும் 22 வினாடிகள் கொண்ட காணொலி பதிவு செய்யப்பட்டதாக சமூக ஊடகங்களில் வைரலானது. இந்த சம்பவம் குறித்து தங்களது தரப்பிற்கு தொடக்கக்கட்ட அறிக்கையும் எதுவும் கிடைக்கவில்லை என ஜார்சின் மாவட்ட போலீஸ் தலைவர் லீ ராபர்ட் தெரிவித்தார். இருப்பினும் முகநூலில் வைரலாக பரவிய அந்த காணொலியை கண்டறிந்தவுடன் போலீஸ் விசாரணையை தொடங்கியதாக அவர் தெரிவித்தார். இன்று அதிகாலை ஜார்சின் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த போக்குவரத்து அதிகாரிகள் குழு ஒன்று காணொலியின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்ட இடத்திற்கு வரைந்த போதிலும் சம்பந்தப்பட்ட ஓட்டுநரும் வாகனமும் அங்கிருந்து சென்று விட்டதை கண்டறிந்தார். அந்த நபர் ஓட்டி சென்ற வேன் சாலையோரத்தில் கவிழ்ந்து கிடப்பது வாகனம் ஓட்டுவதோடு காணப்பட்டதோடு அந்த வீடியோவை பதிவு செய்தவர் என்று நம்பப்படும் ஒரு பெண்ணின் குரலும் கேட்கிறது.